இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் உடலுக்கு நல்லதா கெட்டதா, நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டால் முடி கருக்கும், முகம் பளபளக்கும், இளநரை உருவாகாது, முதுமையானவர்கள் கூட இளமையாக தெரிவார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடக்கூடாது, இது போன்ற விவரங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் பற்றி ஒரு வீடியோவே போடுற அளவுக்கு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆமாங்க, உண்மையாகவே அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டா நெல்லிக்காய் பற்றிய எந்த சந்தேகமும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படாது. அதனால முழுசா வீடியோவை பாருங்க. உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை சந்தேகங்களுக்கும் வீடியோவின் கடைசியில் பதில்கள் காத்திருக்கு. கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் பதிவிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நமக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் சில பேர் அணுகி பெற்ற தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பற்றிய தகவலை வழங்கியிருக்கேன். இப்போ வாங்க நாம டாபிக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு RR ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். ஆம்லா அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் துவர்ப்பு, கொஞ்சம் கசப்பு கலந்த கலவை தான் இந்த நெல்லிக்காய். இதை ராஜக்கனி அப்படின்னு கூட சொல்றது உண்டு. ஆயில வளர்க்கக்கூடிய ஆற்றல் நெல்லிக்கனிக்கு உண்டு அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஆயுர்வேதத்திலையும் சித்தர்களும் யுனானி மருத்துவர்களும் கூட காலங்காலமாக இந்த நெல்லிக்கனியை தங்களுடைய வைத்தியத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. நெல்லிக்கனியில பல வகை உண்டு. சிறு சிறு இலைகளோடு கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய சிறு நெல்லியும், பெரிய நெல்லி இல்லாட்டி காட்டு நெல்லியும் அற்புத குணங்களை கொண்டதாக இருக்கு. நெல்லி மரத்துடைய பட்டை, வேர், இலை, பூ எல்லாமே மருந்து பொருள்களில் இப்ப பயன்படுத்தப்படுது. ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி இந்த நெல்லிக்காயில இருக்கு. ஆப்பிளை விட 3 மடங்கு புரத சத்து இந்த நெல்லிக்காயில இருக்கு. இதுல இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. பொதுவா சளி, இருமல், காய்ச்சல், பிற நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராட இந்த நெல்லிக்காய் உதவுது. நெல்லிக்காய் சாறு தினமும் குடிச்சிட்டு வந்தா இதய நோய், பக்கவாதம், உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அபாயம் நீங்குவதாக சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான செரிமானத்தை தரக்கூடிய பானமாகவும் இருக்கு. மலச்சிக்கலை போக்குது. அதோட பளபளப்பான சருமத்தை நமக்கு தருது. மூட்டு வலி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா மூட்டு வலி நீங்குவதோடு வீக்கமும் நீங்குது. நெல்லிக்காய் சாற்ற தினமும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா அது பல வழிகளில் மனித உடலுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. 100 மில்லி புதிய நெல்லிக்காய் சாற்றில் 1 கிராம் வைட்டமின் சி இருக்குது. இது குளோஜனை உருவாக்குறதுக்கு ரொம்ப அவசியமான சத்து. நம் உடல் செல்களை ஒன்றாக வைத்திருக்க உதவக்கூடிய புரதமாகவும் இருக்கு. இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையையும் அதிகரிக்க உதவுது. அஜீரணத்தை நீக்கிறதோட சருமத்தையும் புதுப்பிக்குது, நச்சுக்களை நீக்குது, வலுவான முடியையும் நமக்கு தருது. நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பி வைட்டமின், மக்னீசியம், பொட்டாசியம், ஆக்சிஜனேற்றங்கள் இதெல்லாம் கலந்த ஒரு நல்ல சத்து பானம் தான் நெல்லிக்காய் ஜூஸ். தினமும் 2 நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா முடி நரைக்கிறது தடுக்கப்படுது. இதுக்கு காரணம் நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள். நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்களை தூண்டி ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை மேம்படுத்துது. முடியினுடைய வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கிறதாகவும் நெல்லிக்காய் அமைஞ்சிருக்கு. இதனாலதான் இளம் நரை தவிர்க்கப்படுது. முடியினுடைய வளர்ச்சி மேம்படுது. வயதானவர்களுக்கு முடி விரைவில் உதிர்வதையும் தடுக்குது. பல பேருக்கு முகத்துல தோல் அதிக சூரிய ஒளியால புற ஊதா கதிர்வீச்சு காரணமாக பாதிக்கப்படுறது உண்டு. இதனால திடீர்னு முகம் கருத்து போகும், சுருங்கி போகும், நிறம் மங்கி போகும், தோல் அழற்சி ஏற்படும், பருக்கள் உருவாகும். இது போன்ற குறைபாடுகளை நெல்லிக்காய் சாறு நீக்குது. நெல்லிக்காய் சாறு தொடர்ந்து சாப்பிட்றதால செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வும் ஏற்படுது. இதுக்கு காரணம் இதில் இருக்கிற நார்ச்சத்தும் செரிமான நொதிகளும் தான். வலி நிவாரணிகள், நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகள், மது அருந்துதல் போன்ற விஷயங்களால கல்லீரல்ல சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் நெல்லிக்காய் சாறு உதவுது. சிறுநீர் தொற்று இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாறு சாப்பிடுறதன் மூலம் அதன் பாதிப்புல இருந்து விடுபட முடியுது. நெல்லிக்காய் சாறு சிறுநீர் பையில் இருக்கிற கற்களையும் உடைத்து சிறுநீர் மூலம் வெளியேற்றவும் உதவுது. சிறுநீரகத்துல படியக்கூடிய சிட்ரேட், கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுறத இது தடுக்குது. நெல்லிக்காய் சாறு கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துது. அதோட அதில் இருக்கிற வைட்டமின் சி ரத்த நாளங்களை பெரிதாக்குறதால ரத்த அழுத்தம் குறையுது. மொத்த கொழுப்பு மற்றும் LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பினுடைய அளவையும் இது குறைக்க உதவுது. ரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தினுடைய செயல்திறனையும் இது மேம்படுத்துது. ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்குது. இதனால திடீர் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்குது. நெல்லியில இருக்கிற குரோமியம் சத்துக்கள் இதயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க உதவுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் சாறு
சாப்பிடும் போது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அளவையும் அது கட்டுப்படுத்துது. வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால உடல் எடையை குறைத்து நல்ல வடிவத்தையும் பெற உதவுது. நெல்லிக்காயில வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. சாற்றை தினமும் உட்கொள்ளும் போது நாம் கவனம் செலுத்தக்கூடிய திறனையும் அது அதிகப்படுத்துது. கண் அழுத்தத்தை குறைக்குது, தெளிவான கூர்மையான பார்வைக்கு வழிவகுக்குது, கண் ஆரோக்கியம் மற்றும் பார்வையை பாதுகாக்குது. மேலும் கண்புரை மற்றும் மாகுலர் சிதை அபாயத்தையும் குறைக்குது. நெல்லிக்காய் ஜூஸை அதிக அளவுக்கு சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சலை ஏற்படுத்தும். வயிற்றுப்போக்கு, தளர்வான மலம் கழியும் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். நெல்லிக்காய் சாற்றை முதன்முறையாக குடிப்பவராக இருந்தா தொடக்கத்துல சிறிய அளவுல சாப்பிட தொடங்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக 50 மில்லி முதல் 100 மில்லி வரைக்கும் தினமும் சாறு குடிக்க தொடங்கலாம். தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு சாப்பிட்றத தவிர்த்து குறிப்பிட்ட இடைவெளி விட்டு சாப்பிட்றது நல்லது. இல்லாட்டினா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவையெல்லாம் இடையில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு ஏற்கனவே வயிற்று பிரச்சனை இருந்ததுன்னா சித்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு சாப்பிட்றது நல்லது. உடல் இளைக்கிறதுக்கு, கொழுப்பு கரையறதுக்கு 2 நெல்லிக்காய், 1 துண்டு இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் பயன்படுத்தி மிக்சியில தண்ணீர் விட்டு அரைச்சு வடிகட்டி குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு 2 நெல்லிக்காய், 1 துண்டு இஞ்சி, சிறிதளவு மஞ்சள் இதெல்லாம் கலந்து மிக்சியில தண்ணீர் விட்டு அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸை பயன்படுத்தலாம். இது இந்தோனேஷிய பாரம்பரியத்தை சேர்ந்த மூலிகை முறையாக கருதப்படுது. நெல்லிக்காய் சாறு எடுத்து அதுல 1 ஸ்பூன் தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கலந்தோ சாப்பிடலாம். மூலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சிறிதளவு நீர் ஊற்றி மிக்சியில இட்டு வெறும் நெல்லிக்காய் சாறை அரைத்து எடுத்துக்கொண்டு 1 டீஸ்பூன் தேன் 100 கிராம் பாலோட கலந்து மதிய உணவுக்கு பிறகு குடிக்கிறது நாள்பட்ட மூலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுவதாக மருத்துவர்கள் சொல்றாங்க. சிறுநீரக கல் பிரச்சனைக்கு 2 பெரிய நெல்லிக்காய்கள், 1 சிறிய துண்டு இஞ்சியை சிறிதளவு தண்ணீர் ஊற்றி மிக்சியில் அடித்து சாறை வடிகட்டிய பிறகு 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் தேன், 1 சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் கலந்து 1 டம்ளர் அளவுக்கு குடித்தோம்னா சிறுநீரக கல் கரையும். கல்லீரல் பலமடைகிறதுக்கு 2 நெல்லிக்காய், 1 துண்டு இஞ்சி, அரை மூடி எலுமிச்சை, சிறிதளவு புதினா, 1 டம்ளர் தண்ணீர் விட்டு மிக்சியில் அரைத்து வடிகட்டி குடித்து வந்தால் கல்லீரல் பலனடையும். 2 நெல்லிக்காய், சிறிதளவு மிளகு, சீரகம், ஓமம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி 1 துண்டு, பெருங்காயம் சிறிதளவு, இந்து உப்பு சிறிதளவு, தேவையெனில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் இதெல்லாம் கலந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நெல்லிக்காய் ஜூஸ் எப்பெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய் சாறை வெறும் வயிற்றுல காலை நேரத்தில் குடிக்கிறது நல்லது. தினமும் புதிதாக சாறு தயாரித்து குடிக்கிறது தான் நம்முடைய உடல் நலத்துக்கும் நல்லது. அதிக அளவுல தயாரிச்சு குளிர்சாதன பெட்டியில வச்சு குடிக்கிறது ஆரோக்கியமானது இல்ல. இளம் வயதினர் முதல் முதியவர்கள் வரை இந்த நெல்லிக்காய் சாறு சாப்பிடலாம். நெல்லிக்காயில கால்சியம் இருக்கிறதால வளரும் குழந்தைகளுக்கு காலை நேரத்தில் சிறிதளவு தேன் கலந்து கொடுக்கலாம். இது அவர்களுக்கு உறுதியான ஆரோக்கியமான எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது. தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் பித்தப்பை ஆரோக்கியம் அடைகிறதோடு அதில் சேர்ந்திருக்கிற கழிவுகள் கற்களாக இருக்கும் போது அவற்றை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கின்ற சித்த மருத்துவம் சொல்லுது. அதோட கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றை தடுக்குது. இதனால மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கவும் முடியும். சிறுகுடல், பெருங்குடல் போன்றவற்றில் தங்கக்கூடிய உணவு கழிவுகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் வெளியேற்ற உதவுது. பெண்களுடைய கருப்பை கோளாறுகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் சீர் செய்கிறது. நெல்லிக்காய் சாறை தினமும் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், உடல் எடையை பராமரிக்க உதவும், கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படும், ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும், தோல் மற்றும் முடி ஆகியவை ஆரோக்கியம் பெறும். ஆனால் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சில வார அல்லது சில நாள் இடைவெளி விட்டு தொடர்வதுதான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால் நெல்லிக்காய் சாறு பலனளிக்கும். நெல்லிக்காய் சாறு கொலோஜன் உற்பத்தி அதிகரிக்க செய்யக்கூடியது. அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை சுத்தப்படுத்தக்கூடியவை, ஆரோக்கியமான சருமத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ளக்கூடியவை. அதனால நெல்லிக்காய் சாறை சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாறு தொப்பையை குறைக்குமா? ஆமாங்க. நெல்லிக்காயில் அதிக வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது. இதனால கொழுப்பை குறைக்க முடியும். செரிமானத்துக்கும் நெல்லிக்காய் சாறு உதவுது. இதனால தொப்பையை மெல்ல குறைப்பதற்கு ஒரு நல்ல வழி நெல்லிக்காய் ஜூஸ் தான். சிறுநீரக கோளாறு இருப்பவங்களும் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களும் நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிடவே கூடாது. காரணம், அதில் பதப்படுத்துவதற்காக அதிக அளவில் உப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கும். உப்பில் இருக்கிற சோடியம் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இவர்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும்.
நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாங்க. பொதுவாக நெல்லிக்காய் டயூரிட்டிக் தன்மை கொண்டது. இது தோலில் இருக்கிற ஈரத்தன்மையை குறைக்கக்கூடியது. அதிக அளவு நெல்லிக்காயை ஜூஸாக அருந்தணும்னா உடல் வறட்சி ஏற்படலாம். சில பேருக்கு இதனால திடீர்னு எடை குறையும். அதனால அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது ஆரோக்கியமானது. சராசரியாக ஒரு நாளைக்கு 2 லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடிப்பது சிறந்தது. இல்லைன்னா நெல்லிக்காயால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைந்து விடும். சில பேருக்கு சரும பிரச்சனைகள், ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். நெல்லிக்காய் சாறு சாப்பிட்டதும் கண்டிப்பாக வாய் கொப்பளிக்க வேண்டுமா? நெல்லிக்காய் சாறு சாப்பிட்டதும் வாயை கொப்பளிப்பது நல்லது. மற்றொரு உண்மை என்னன்னா, நெல்லிக்காய் இலைக்கு புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. தினமும் துரித உணவுகள், ரசாயனம் நிறைந்த குளிர்பானங்கள் குடிக்கிறதால வயிற்றில புண்கள் உருவாவது உண்டு. அதே போல வாயிலும் புண்கள் உருவாவது உண்டு. சில நேரங்கள்ல பல்லு இடுக்குகள்ல கிருமிகள் தங்கி பற்களையும் பலவீனம் அடைய சேர்றதும் உண்டு. இப்படிப்பட்ட நேரங்கள்ல நெல்லிக்காய் இலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வந்தால் வாயில் இருக்கிற கிருமிகள் அழியும். வாயிலும் வயிற்றிலும் உள்ள புண்களும் குணமடையும். பல் ஈறுகள் வலுப்பெறும். கடைகளில் விற்கப்படக்கூடிய தேநீர் ஊற வைத்த நெல்லிக்காய் சாப்பிடலாமா? நிச்சயமாக சாப்பிடலாம். ஆனால் அதில் சில நெல்லிக்காய்கள் சர்க்கரை பாகுகள் ஊற வைத்ததாக இருப்பதும் உண்டு. அதனால தரமான தேன் நெல்லிக்காய் தானா அப்படின்னு பரிசோதித்து வாங்கி சாப்பிடுறது நல்லது. தேன் நெல்லிக்காய் இரத்த அணுக்களுடைய அளவை அதிகரித்து இரத்த சோகையை போக்குது. இதய தசைகளை வலுவடைய செய்யுது. இதய நோய் பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. கண் குறைபாடு இருக்கிறவங்க இந்த தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல், கண்கள் சிவத்தல், இது போன்ற விஷயங்களுக்கு இது நல்ல மருந்தாகவும் இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தருக்கு தனக்கு கிடைத்த சாகா வரும் தரும் நெல்லிக்கனியை ஒருத்தர் கொடுத்தார். அந்த வள்ளலோ தான் உண்பதை விட கொடுத்தவர் உண்பதே நல்லது அப்படின்ட்டு அவர்கிட்டயே திருப்பி தந்ததாக இலக்கியங்கள் சொல்லுது. அந்த பெருமைக்குரியவர்கள் யார்? விடை தெரிந்தவங்க கமெண்டில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.